கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே வந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடி ஆராதிக்க தேவன் கிருபை செய்தபடினால் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 20வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 20. யாக்கோப்பு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20வது வசனம். வாசியுங்கள். ஜேம்ஸ் 1:20. ஆமென். இங்கிலீஷில் வாசிங்க. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். என் இயேசுவே என்னோடு பேசிடு, என் இயேசுவே என்னோடு பேசிடு, உமது வழியில் என்றும் நான் நடந்திட பேசிடும், உமது வழியில் என்றும் நான் நடந்திட பேசிடும், என் இயேசுவே என்னோடு பேசிடு, என் இயேசுவே என்னோடு பேசிடு. ஆமாண்டவரே, கருத்தரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த நடைமுறைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமா மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யாக்கோப்பு எழுதினதான இந்த நிருபத்திலே அவர் அந்த 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரத்தார்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எழுதின ஒரு பொதுவான ஒரு நிருபம். இதில் அவர் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷர்கள் கோபப்படக்கூடியதான காரியங்கள் அது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தாது என்று அவர் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, இது மற்றவர்களுக்காக அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இதை அவர் எழுதியிருக்கிறார். அப்ப என்ன செய்யணுமா? அதற்கு கீழே உள்ள வசனங்களை வாசியுங்கள். 2 வசனங்களை 21, 22. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதையுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தாது, நிறைவேற்றாது. அப்ப நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லா விதமான அழுக்கையும், துணியில் இருக்கிற அழுக்க இல்லை, உடம்புல இருக்கிற அழுக்கையும் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான அந்த அழுக்கை நாம் நீக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.
நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே உண்டாகக்கூடிய அழுக்கை, சரீரத்தில்னு சொன்னால் நம்ம சோப்பு தேய்ச்சி குளிக்கிற அழுக்கு அல்ல, சரீரத்திலே செய்யக்கூடியதான பாவ அழுக்கு, ஆத்மாவுக்கு விரோதமாய் செய்கிறதான பாவ அழுக்கு, ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிறதான பாவ அழுக்குகளை நம்ம என்ன செய்யணுமா, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் என்ன செய்யணுமா, ஒழித்து விட்டு. ஒழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? விட்டு விடணுமா? விட்டு விடுறது இல்லை, ஒழித்து விடுறது தான் என்ன அர்த்தம்? சுத்தமாக அதை எடுத்து வெளியே போட்டுறணும். ஒழிக்கிறது, ஒருத்தனை நான் ஒழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லாமல் பண்ணுறது. சரியாக சொன்னாங்க. யாரை ஒழிச்சாங்கன்னு தெரில, ஒழிக்கலாமா? ஆனால் சரியான அர்த்தம். ஒழிக்கிறதுனா என்ன? இல்லாமல் செய்வது. எதை இல்லாமல் செய்யணும்? நம்மை வஞ்சிக்கிறதான பிசாசானால் கொண்டு வரப்படுகிறதான அந்த பாவ அழுக்கையும் துர்க்குணத்தையும், கொடிய துர்க்குணத்தையும் என்ன செய்யணுமா, நம்மளை விட்டு இல்லாமல் செய்ய வேண்டும், ஒழித்து விட வேண்டும். அப்புறம் ஒழிச்சிட்டு என்ன செய்யணும்? அப்படியே இருந்துடக்கூடாது. உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏற்றுக்கணும்னா வசனம் வந்தால், வசனம் எப்பவுமே சாஃப்டாக வராது, எப்பவும் சாக்லேட் மாதிரியே இனிப்பாக இருக்காது, எப்பவும் அப்படி தடவி கொடுக்குற மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு நேரத்தில் அம்பு மாதிரி வரும். வசனம் சொல்லுது, வசனங்கள் எல்லாம் அப்படித்தான். அம்பாய் இருக்கிறது, சம்மட்டியாய் இருக்கிறது, அக்னியாய் இருக்கிறது, இளம் பயிரின் மேல் இறங்குகிற பனியை போலும் இருக்கிறது. வசனம் இப்படி பல விதங்களில் இருக்கு. ஆனால் நாம் எப்படி இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மண்டையில் அது வரும். ஆமென், அல்லேலூயா. நாம் கல்லாக இருந்தோமோ அது சம்மட்டியாக வரும். அப்படி தானே? எதுக்கு சம்மட்டி வேணும்? கல் உடைக்க தான் சம்மட்டி வேணும் இல்லையா? இப்போ ட்ரில், அது என்ன, அது என்னது? அது ட்ரில் மிஷின் சின்னது, பெருசு வருது, அது என்னது? பிரேக்கரா? பிரேக்கர். அது இன்னும் வேறெல்லாம் கூட சொல்கிறாங்க, ஜேசிபி வச்சு இது தோன்றது இடிக்கிறதெல்லாம் இல்லையா? அப்படி சின்னதுன்னா சின்ன சுற்றி போதும், சிறிய சம்மட்டி பண்ணணும். பெரிய இதுனா பெரிய சம்மட்டி வேணும். மலையே உடைக்கணும்னா வெடி வைக்கணும் இல்லையா? அப்போ வசனம் இங்கே நீங்கள் நம்ம 10, 20 பேர், 30 பேர், 50 பேர், 100 பேர் இருந்தாலும் ஒரே வசனம் தான். ஆனால் யார் யாருக்கு எப்படி வரணுமோ அப்படி கடந்து வரும். அது ஒரே வசனம்தான். ஒருத்தருக்கு சம்மட்டியாக இருக்கும், அது ஐயோ என்னை அடிக்கிறார். ஒருத்தருக்கு அது நல்லா இருக்கு, பார்வையில் நல்லா இருக்குது, நல்ல நியூ ரெவலேஷன் அப்படின்னுவாங்க, மென்மையாக இருக்கும். சில பேருக்கு குத்துற மாதிரி இருக்கும், 80ல் குத்துற மாதிரி இருக்கும், ஐயோ வலிக்குதேன்னுவாங்க. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் வசனம் நம்மை அது தாக்குவதும் சரி, மோதுவதும் சரி, அல்லது நம்மை தடவி கொடுத்து நமக்கு அப்படியே அந்த சுகம், அதில் ஒரு சுகம் இருக்கு. இளம் பயிரின் மேல் இறங்கக்கூடிய பனியை போல, பனி எப்படி இறங்குதுன்னே தெரியாது, அப்படி மென்மையாக இருக்கும் இல்லையா? மழை போலவும் இறங்கும். பல விதங்களிலே இருக்கிறது. அப்போ என்ன செய்யணுமா, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை நாம் என்ன செய்யணுமா, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியுமா? கல் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுமா? அப்போ அங்கே உடைக்கத்தான் வேண்டியிருக்கு. குப்பை சாந்தமாக ஏற்றுக்குமா? அங்கே கொளுத்த வேண்டியதான் இருக்கு. தீ கொளுத்தனால குப்பைகளெல்லாம் கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க, பெரும்பாலும் கொளுத்திடுறாங்க, இல்லைன்னா மக்க வைக்கிறாங்க. அதுலேயே மக்கிற குப்பை, மக்காத குப்பைன்னு வேறு இருக்கு இல்லையா? பிளாஸ்டிக் கழிவுகள் கூட குப்பை தான். அதுலேயே மக்கிற பிளாஸ்டிக்கும் இருக்குது, மக்காத பிளாஸ்டிக்கும் இருக்குது.
சிலதெல்லாம் அப்படியே எத்தனை வருஷம் 1000 வருஷம் ஆனாலும் கூட சில பிளாஸ்டிக்கெல்லாம் என்ன ஆகாதான், மக்காது. அது அப்படியே இருக்கும். எங்கே தேங்கி இருக்கும் அங்கே எதையுமே வளரவும் விடாது. ஒரு இடத்துல அது போய் படிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யாது, செடி கொடிகளே வளரக்கூட வைக்காது. அப்போ அப்படி ஒரு விதமாக நம்ம பிளாஸ்டிக்காக இருந்தோம்மா என்ன ஆகும்? வசனம் வந்து ஏதாவது பிரயோஜனம் உண்டாகுமா? ஏசு அதை தான் சொன்னார். கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, முட்புதரில் விதைக்கப்பட்ட விதை, வழியருக விதைக்கப்பட்ட விதை, அப்புறம் நல்ல நிலத்துலேயும். அந்த நல்ல நிலமும் கூட 3 விதமாக இருக்குது, ஒரே விதமாக இல்லை. நல்ல நிலம்தான், ஆனால் ஒன்று 30 பலன் கொடுக்குது, இன்னொன்று 60 பலன் கொடுக்குது, இன்னொன்று 100. அப்போ நல்ல நிலம்தான், பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லதாக இருக்குது. ஆனால் விளைச்சலை பார்த்தா தான் 30 இருக்குது, 60 இருக்குது, 100 இருக்குது. நாம் எதுவாக இருக்கணும்? 100 இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுன்றதை தான் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்வதை போல அவர் சொல்கிறத நாம் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணுமா? அல்லாமலும் அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. திருவசனத்தை கேட்கறது பெருசு இல்லை. நம்ம சாப்பிட்ற ஆகாரம் உள்ளே போச்சுன்னு சொன்னால் முதல்ல அதுக்கெல்லாம் சில வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படியே முழுங்கக்கூடாது. அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்கிறாரு? எத்தனை பல்லு? 32 பல்லு. பெரியவங்களுக்கு உனக்கு எத்தனை இருக்குது தெரியலையா? எண்ணிப்பார் வீட்டில் போய். பல்ல கொடுத்துருக்கிறார். எதுக்கு? பல்லு வர்றதுக்கு முன்னால் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? கறி கொடுக்குறோமா, எலும்பு கொடுக்குறோமா? கொடுக்க மாட்டோம். ஏன்? ஜீரணம் ஆகுதா இல்லையோ? அந்த இடத்துல அது எங்கே அறப்படணுமோ அந்த இடத்துல அது அறப்படாத போது அவங்களுக்கு என்ன, நாம் அரைச்சி கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அரைச்சி கொடுக்க வேண்டியிருக்கு. அதே கடித்து சாப்பிடக்கூடிய வயசு வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுவே எடுத்து என்ன செய்யணும்? எலும்பு தான் எனக்கு நல்லா பிடிக்கும்னு கடிக்கும். அப்போது அரைப்படுறதுக்கு இங்கே வைத்து இருக்கிறார் மிஷினை. அதில் அரைக்கணும். சரியாக அரைக்கலைன்னு சொன்னால் அப்படியே விழுங்குவோன்னு சொல்லுங்களேன். உள்ள சுரக்க வேண்டிய சில சுரப்பிகள், அந்த அவைகளை கூழாக்கக்கூடிய, நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை கூழாக்கக்கூடியதான அந்த ஆசிட், அதுதான் என்ன செய்யுது, நம்ம சரியாக மென்று சாப்பிடாத விஷயத்தை கூட உள்ளே செய்கிற என்ன செய்யுது, அது கூழாக்குகிறது, அரைக்கின்றது. உள்ளேயும் ஒரு மிஷின் இருக்குது, நமக்கு தெரியறதில்லை. அதுக்கு ரொம்ப என்ன கொடுக்கக்கூடாது, அதிக பாரத்தை வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு தான் முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, இங்கே வச்சுருக்கிற கொஞ்சம் இங்கே முதல்ல அரைச்சி அனுப்பு. அதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த ஆசிட் என்ன செய்யாது, நல்லா இன்னும் அதை நல்ல கூழாக்கி எந்தெந்த அவயத்திற்கு எந்தெந்த சத்தெல்லாம் நம்ம சாப்பிட்ற ஆகத்துலேருந்து போகணுமோ அதெல்லாம் போகிறதுக்கான வழிகளை அங்கே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சொன்னபடி நான் அரைக்க மாட்டேன், பல்லுக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன், அப்படியே முழுங்குவேன். அங்கே உள்ளே போனால் வயிறு கடமுடானும். ஏன்னா சரியாக போட வேண்டிய மாதிரி போடல இல்லையா, அது கடமுடான்னு அதுக்கப்புறம் மடமடன்னு வெளியே வரும். இப்படி சாப்பிட்டு இப்படி போனால் சரீரத்துக்கு என்ன உண்டாகாது, பலன் உண்டாகாது. நம்ம சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, செலவு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் அதே போலத்தான் வசனத்தையும் கூட நாம் திருவசனம் என்று சொல்லப்படுகிறது. நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல கேட்டதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தணும், செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். என்ன கர்த்தர் சொல்ல வருகிறாரோ அதை நாம் செய்யணும். இன்னைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தாது நடப்பிக்காது அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும், கோபப்படணும். கோபப்படாம இருக்க முடியுமா? அவ பேர் என்ன, ஆதிரா. எங்கே தேடி கண்டுபிடிச்சாங்க தெரில. ஆதிரா கோவம் வருமா வராதா? அவளுக்கு கூட வரும்.
அம்மா சரியான நேரத்துக்கு பால் கொடுக்கல, பசி வந்துருச்சுன்னா கத்தும், கோவத்தோட கத்தும். கத்துமா கத்தாதா? அது கோவம் நமக்கு தெரியாது. பல்லு வந்துருச்சுன்னு சொன்னால் சில பிள்ளைங்க கடிச்சிடும். சீக்கிரம் கொடுக்க மாட்டேன்னு கடிச்சே வைக்கோங்க. அதனால ஒழுங்காக கொடுத்துடணும், கடி வாங்காமல் இருக்கிறதுக்கு. அவ எல்லாருக்கும் எறும்புக்கு கோவம் வருது இல்லையா? வருதா இல்லையா? வரல. என்ன கையை விட்டுப்பாரு, அது இருக்கிற இடத்துல அது கோவம் வருதா இல்லையான்னு தெரியும். அது கோவப்படுமான்னு கேட்குறான், வச்சுப்பாரு. ஆமாம். இப்போ எல்லாவற்றிற்கும் கோபம் வரும். ஆனால் சில கோபம் நன்மைக்காக இருக்கும், சில கோபம் தீமைக்காக இருக்கும். எது எப்படியோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லக்கூடியதான ஆலோசனை, உன்னுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கலன்னு சொன்னால் அந்த கோபம் தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. அன்றாட ஏதாவது ஒரு விதத்தில் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டில் கோபப்படுறோம், ரோட்டில் கோபப்படுறோம், மார்க்கெட்டுக்கு போனால் அங்கேயும் கோபப்படுறோம், ட்ரெயினில் போனால் அங்கேயும் கோபப்படுறோம். சில நேரத்தில் கோபத்தை வெளிப்படுத்த முடியாது, எரிச்சலாக இருக்கும், பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் ஒருத்தன் இருந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். ட்ரெயினில் 4 பேர் இருந்த ஷீட்டில் உட்காந்து பாருங்கள், கோபம் தன்னால் வரும். அதுவும் நல்ல பீக் ஹவர்ஸில் நல்லா எங்கேயாவது பிடிச்சி மேலே கை எடுத்துன்னு மறுபடியும் கையை கீழே இறக்கவே முடியாது. தூக்கின கை தூக்கின மாதிரி இருக்கும். அவன் வந்து மூக்குக்கிட்ட தான் கட்டுவான், அப்படியும் திரும்ப முடியாது. அப்படிதான் ஒரு முறை மாட்டிக்கிட்டு எனக்கு மேலேயும் கீழேயும் போய் இறங்கி, ஐயோ நான் பட்ட அவஸ்தை மரண அவஸ்தை. அதுவும் அந்த கசரா வண்டியில், ஐயோ ரொம்ப மோசம். இப்படி சில சூழ்நிலைகள் நம்ம கோபப்படனா கூட கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் அதை நாம் நியாயப்படுத்த முடியாது. சிலது நமக்கு நியாயமாக இருக்கனா நியாயப்படித்தான் கோபப்பட்டேன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துமா வெளிப்படுத்தாதா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். நீங்க கோபம் படலாம், தப்பு இல்லை. ஆனால் அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுமா, தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துமா, தேவத்தன்மையை அது வெளிப்படுத்துமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வேதத்தில் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷன் சொல்லுங்க ஒருத்தர். சரி, யோவான், அப்புறம் தாவீது, அப்புறம் வேற மோசே, ஆபிரகாம். ஆபிரகாம் எங்கேயாவது கோவப்பட்டார்னு இருக்கா? வாசித்திருக்கீங்களா? இல்லை. யோவான் எங்கேயாவது கோவப்பட்டார்னு இருக்கா? ஆனால் இவங்க எல்லாரையும் விட ரொம்ப நெருக்கமாய் இருந்தவர், முகமுகமாய் தேவனோடு கூட பேசினவர், அவரும் இவரும் ஃப்ரெண்டு, திக்கு ஃப்ரெண்டு. என்ன தோஸ்து? டிகிரி தோஸ்தா? டிகிரியா சிகிரியா? தோஸ்த். அப்படி அவருக்கு ஒன்றுனா இவர் விட மாட்டார், இவருக்கு ஒன்று அவர் விட மாட்டார். அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு சாட்சி உண்டு. பூமியில் உள்ள எல்லா மனுஷரை காட்டிலும் சாந்தம் உள்ளவர். அவர் தான் முதல்ல கொலையை பண்ணார். பூமியில் உள்ள எல்லா மனுஷரை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவர். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11-12 வாசியுங்கள் சீக்கிரம். எக்ஸோடஸ் 2:11 and 12. சீக்கிரம். யாத்ராகமம் 2:11-12. ஆமென். பூமியில் உள்ள சாந்தமுள்ள மனுஷங்க யாரு? மோசே. பூமியில் உள்ள சாந்தமான மனுஷன்னு சாட்சி பெற்ற மோசே
வேதம் எதையும் ஒலிக்காது. சாந்தமான மனுஷனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் வேதம். ஆவியானவர் சொல்லுவார், அதை எழுதியும் வைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதம், எதையும் மூடி மறைக்காது. இவரை பார்வோனின் அரண்மனையிலே ராஜபோகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இவருக்கு தெரிகிறது, நாம் பார்வோனின் சந்ததி அல்ல, நாம் எகிப்தியன் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுகிறார். சகல சாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்ளுகிறார், சகல ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறார். எல்லா விதமான காரியத்திலும் ஒரு ராஜாவுக்கு ஏற்ற அத்தனை ஸ்துதிகளோடும் கூட அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார், வளர்ந்தவர். இப்போ ஒரு நாள் அவர் வெளியிலே தன்னுடைய சகோதரர்கள், அவருக்கு தெரிகிறது நாம் எகிப்தியன் அல்ல, நம்முடைய சகோதரர்கள்லாம் யாரு, எபிரேயர்கள் என்பதை அறிந்து அப்படியே வருகிறார் அவர்களை பார்க்கும்படியாக. அப்போ எபிரேயர்களை எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தி மிகவும் நொறுக்கி கொண்டிருந்த காலம் அது. அப்படி ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை வேலை நிமித்தம் அடிக்கிறதை மோசே பார்க்கிறார். பார்த்த உடனே சகோதர பாசம் பொங்கிடுச்சு. பார்த்த மாதத்தில் ஏன் ஏனோ, ஏன் குலம், ஏன் பிள்ளைங்க, என்னுடைய சொந்தம், என்னுடைய ரத்த சொந்தம் அப்படின்றது என்னதான் வளர்ந்தது வேற இடமா இருந்தாலும் கூட தன்னதுன்னு வரும்பொழுது அங்கே மாறுகிறது. அந்த வசனத்தை நல்லா பாருங்களேன். அவன் அடிக்கிறத பார்த்துட்டாரு, எகிப்தியன் எபிரேயனை அடிக்கிறத பார்த்துட்டாரு. அங்கேயும் இங்கேயும் பார்த்தாராம், யாரெல்லாம் பார்க்குறாங்களா, யாராவது இருக்காங்களா அப்படின்னு. அப்போ என்ன ஆயிடுச்சு இவருக்குள்ள, ஏற்கனவே ஒரு பிளான் ஆயிட்டு, ஏன் ஆள் மேலையா கையை வைக்கிற நீ அப்படின்னுட்டு வெட்டி அந்த இடத்துல குழி தோண்டி மணலில் புதைச்சிட்டார். அவர் யாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுமானா மாட்டாது. இந்த ஒரு எகிப்தியனை கொன்றதுனால தேசத்தை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏதோ அவர் தான் தன்னிச்சையாய் ஓடினார் என்று நாம் நினைக்கலாம், ஆனால் அல்ல, எல்லாமே அவருடைய பிளான் படி தான் நடந்தது. இங்கே இருந்தா பார்வன் என்ன செய்திருப்பாரு, பார்வன் என்ன செய்திருப்பாரு, மோசையை பிடிச்சி கொன்றிருப்பார். கொல்வதற்கான சான்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால பயந்துட்டு என்ன செய்துட்டாரு, ஓடிட்டார், எகிப்தை விட்டுட்டு ஓடிட்டார். எங்க போறேன்னு தெரியாமலே ஓடுறார். என்னுடைய சகோதரன், என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம், என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம்ட்டு வைராக்கியம் பாராட்டினவர் இப்ப எல்லாரையும் விட்டுட்டு என்ன செய்யறாரு, தப்பிச்சா போதும்னு ஓடுறாரு. ஏன், அவருக்கு உயிர் பயம் வந்துருச்சு, இருந்தா கொன்னுடுவாங்க. அப்போ கொலை செய்தா பனிஷ்மெண்ட் உண்டு. இப்போ அவருக்கு பனிஷ்மெண்ட் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவருக்கு பனிஷ்மெண்ட் இருந்தது. அவர் போகிறாரு, மீதியான் தேசத்தில் போகிறாரு. அங்கே போய் ஒரு கிணற்றண்டையில் உட்கார்றாரு. அது மந்தை மடக்குகிற நேரம், ஆடுகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுறாங்க. அப்போ பெண் பிள்ளைகளும் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வராங்க, ஆண்களும் ஆடுகளை மேய்ச்சிட்டு வராங்க. ஆண்கள் கொஞ்சம் பெண் மேலே என்ன செய்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இவங்க முன்னால் போயிட்டு நாங்கள் ஹீரோ, நீங்கள்லாம் அப்படி தள்ளிப்போங்க அப்படின்ட்டு ஆடுகளுக்கு இது பண்ணுறாங்க. அதை பார்த்த மோசைக்கு உடனே அங்கேயும் கோபம் வருது. அது எந்த தேசம்னு தெரியாது, அந்நிய தேசம், யாருக்காகணும் இல்லை, ஒரு பெண்ணுக்கு இப்படி அநியாயம் பண்ணுறாங்களேன்னு பொங்கிட்டார். அங்கே தன்னுடைய குலத்துக்காக, கோத்திரத்துக்காக, ஜாதிக்காக, ஜனத்துக்காக பொங்கினவர் இங்கே ஒரு பெண்ணுக்காக பொங்குறார். பெண் பிள்ளை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஆன்லைன்லாம் அடித்து விரட்டிட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, அவங்க ஆட்டுங்களுக்கு தண்ணி காட்டுறார். நமக்கு கூட சில நேரத்தில் கர்த்தர் தண்ணி காட்டுவார். தண்ணி காட்டினோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு ஒரு தண்ணி காட்டு அங்கேயே இருக்கிறாரு. இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் அந்த பெண் பிள்ளையோட அப்பா கேட்குற, இவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி எப்படி வந்துட்டீங்க அப்படின்னும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஒரு எகிப்தியன் எங்களுக்கு உதவி செய்தான். அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு, அவருடைய உடை நடை எல்லாத்தையும் பார்த்து எகிப்தியனா அந்த கல்ச்சர்லேருந்து வளர்ந்து வந்தார் இல்லையா, அவரை பார்க்கும்போது இப்போ எகிப்தியனா தான் தெரியுது, எபிரேயனா தெரியலை. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நம்மளை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவங்களா தெரியணுமா, இல்லை பழைய அந்த காலத்தில் இருந்தவங்க மாதிரியே தெரியணுமான்றதை நாம தான் தீர்மானிக்கணும். நம்முடைய நடை உடை பாவனை அதை வெளிப்படுத்தணும். உடனே அவர் சொல்றாரு, உங்களுக்கு இவ்வளோ உதவி செய்திருக்கான், அவனை கூப்பிட்டு வந்து ஒரு வேளை கஞ்சி ஊற்றி அனுப்பலாம்ல, ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல, அவனை கூப்பிட்டு வாங்கினும் போது அந்த பெல்பில் மறுபடியும் ஓடுறா, போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வர்றான். அவர் பார்க்குறாரு, நல்ல ஆள், நல்ல வாட்டம் சாட்டமாக இருக்கான், நல்ல பலவானாக இருக்கான், பார்க்க அழகாகவும் இருக்கான். ஏன்னா அவரை ஒளிச்சு வச்சதே, பிறந்தப்போ ஒளிச்சு வச்சதுக்கு காரணமே அவர் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவராக இருந்தார் தான் ஒளிச்சு வச்சாங்க. எப்படி அவங்க அப்பா அம்மா அவரை ரொம்ப அழகுள்ளவர்னு சொல்லி தான் என்ன செய்யலை, நதியில் போடாமல் 3 மாதம் வரலாம் என்ன செய்தாங்க, ஒளிச்சு வச்சாங்க. அப்போ அழகானவர், அவர் ஹீரோ, மேக்கப் போடுற ஹீரோ இல்லை, அசல் ஹீரோ. ஆமென், அல்லேலூயா. அதனால ஆள் அழகு, பார்வைக்கும் அழகு, எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல வீரணமாயும் இருக்கிறாரு, எல்லா கலையும் கற்று வச்சிருக்கிறாரு, நல்ல அறிவுள்ளவராக இருக்காரு. நாம் ஏன் பொண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்? அவனே பிடிச்சி கட்டி வைட்டு என்ன செய்தார், தன்னுடைய மூத்த மகளை அந்த தகப்பன் என்ன செய்கிறாரு, கட்டி வச்சிடுறார். எங்கே போய் எங்கே தங்குவேன், என்ன செய்வேன், என்ன வேலை செய்வேன், எப்படி சாப்பிடுவேன்னு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த மோசேக்கு அங்கே ஒரு பிரேக் வருது. அங்கே ஒரு ஆசாரியனுடைய வீட்டில் இருந்த அந்த பெண் பிள்ளைக்கு அவனை திருமணம் செய்து வைக்கிறாங்க. இப்போ வேலை வேணுமே, கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, வேலை வேணுமே. மாமனார் பார்க்குறார், சும்மா இருந்தால் மகளை எப்படி அவன் சந்தோஷப்படுத்த முடியும்? ஆகவே ஆடு மேய்க்க அனுப்பிடுறார். என் ஆடுகளே மேய்ப்பா. எப்படி? இப்போ மாமனார் வேலையும் கொடுத்து, பொண்ணையும் கொடுத்து, வீட்டையும் கொடுத்து, தங்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்து, வேண்டிய எல்லா காரியத்தையும் சந்தித்து அங்கேயே வச்சுக்கிறாருன்னா அங்கே மருமகன் எப்படி இருப்பார்? சுதந்திரமாக ஏதாவது செய்ய முடியுமா? அவங்களுக்கு கேட்குறேன், தப்பு செய்ய முடியுமா? சுதந்திரமாக ஏதாவது செய்ய முடியுமா? அப்போ அங்கே சுதந்திரமாக இருந்தார். பார்வோனின் அரண்மனையில் வெளியிலையும் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்தார். எங்கே போனாலும் ராஜ மரியாதை தான் அவருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ இங்கே அப்படியே நேருக்கு மாறாக இருக்குது. எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கணும், சுருட்டிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா எல்லாமே மாமனார் மூலயமா. ஆமென், அல்லேலூயா. கல்யாணம் பண்ணுறவங்க மாமனார் வீட்டில் இப்படியெல்லாம் இருக்கிறோன்னு சொன்னால் அது ஒரு தண்டனைன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னு எப்படி சொல்கிறேன் பின்னால். அடுத்த வேலை காடு மேடு மலைன்னு சுத்த வேண்டும், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிற வேலை. எத்தனை வருஷமாக மேய்ச்சாரு? எத்தனை வருஷம் மேய்ச்சாருன்னு தெரியுமா? தெரியாது. படித்தா தானே தெரியும். 14 இல்லை 70? அது யாக்கோப் இல்லை, நான் கேட்குறது மோசேயே. அவனும் பொண்ணுக்காகத்தான் 14 வருஷம் வேலை செஞ்சான், 2 பொண்ணுங்களுக்காக. அதல்ல, இங்கே மோசே 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்தார். அல்லேலூயா. அவர் டிகிரி என்ன தெரியுமா? நீங்களும் நானும் யாரும் படிக்காத டிகிரி, சகல சாஸ்திரத்தையும் கற்றவர். ட்ருன்னு ஆட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். நாம் ஒத்த டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டு, இல்லைன்னா 2 டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டு எத்தனையாவது போயிருக்க? 5th. கொஞ்சம் தான் நமக்கு தெரியும். அவர் எல்லா டிகிரியும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாரு? ஆடை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அதுவும் தனக்கு சொந்தம் இல்லாத ஆடு, தனக்கு சொந்தம் இல்லாத ஆடு, தனக்கு சொந்தம் இல்லாத இடம். அப்படிப்பட்ட இடத்துல 40 ஆண்டுகள். இதுதான் அந்த கொலைக்கான பனிஷ்மெண்ட் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 40 வருஷம் முடிஞ்சு, அதாவது நம்ம இந்திய தேசத்துலாம் ஆயுள் காலம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆயுள் காலம்னா எவ்வளோ? 100 வருஷமா?
அதாவது ஆக்சுவலாக பார்க்க போனால் ஆயுள் காலம்னு சொன்னால் நம்ம உயிரோடு இருக்கிறவரெல்லாம் பனிஷ்மெண்ட். அதுதான் அதனுடைய லக்கு, அதுதான் அதனுடைய அதுதான் தீர்மானம். அதுதான். ஆனால் அங்கே சிறையிலே அவங்க போயிட்டு நடந்து கொள்ளுகிற முறையை வைத்து அந்த ஆயுள் காலத்தை என்ன செய்வாங்க, குறைப்பாங்க. 10 வருஷம் இல்லை 12 வருஷம் 14 வருஷம் அப்படின்னு குறைச்சி எத்தனையோ பேர் அந்த ஆயுள் காலத்தை வாங்கிட்டு அங்கே போயிட்டு நல்ல வாலிபனாக போவாங்க. ஆயுள் காலம் கவனிங்க, அவளை அமர்த்துங்க. ஆயுள் காலம் வாலிபன் ஒரு 20 வயசு வாலிபன் தப்பு பண்ணிட்டு உள்ளே போகிறான்னு வைங்களேன், அவனுக்கு ஆயுள் காலம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறானோ அத்தனை ஆண்டு காலமும் அவன் அப்படி தான் இருக்கணும். ஆனால் அந்த சிறையில் போயிட்டு அவன் தான் செய்த அந்த தவறை உணர்ந்து அவன் அந்த இடத்துல சாந்தமாய் நடந்து கொள்வான். அங்கே இருக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் அவன் உட்பட்டு சரியாக நடந்து கொள்வான் என்று சொன்னால் அரசாங்கம் என்ன செய்யும்? மத்திய அரசாங்கமோ இல்லை மாநில அரசாங்கமோ என்ன செய்யும்? வருஷத்தில் ஒரு முறை பார்க்கும், கைதிகள் எல்லாம் பார்க்கும், நன்னடத்தை இருக்கா அப்படி நன்னடத்தை இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுடைய ஆயுசு அந்த 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 தண்டனை காலத்தை என்ன செய்வாங்க, குறைப்பார்கள். இப்போ கூட ஒருத்தர், அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இல்லையா, ஆமாம் அவர் பேர் என்ன மறந்துட்டுனே, ஒருத்தர் உள்ளே போயிட்டு ரொம்ப நாள் இருந்துட்டு வாலிபனாக போனார், கிழவனாக வெளியே வந்தார். வாலிபனாக போயிட்டு இப்போது 20 வருஷம் அப்படி கழித்து ஒரு நல்ல கருப்பாக போனவர் இப்போ வெள்ளையாக வந்தார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர். சில பேர் அங்கேயே உள்ளவே இருந்து மரித்து போகிறவர்களும் இருக்காங்க. சிலது எங்கே போனாலும் குணப்படாது, தண்டனை பெற்றாலும் குணப்படாது. ஆனால் இந்த 40 ஆண்டு காலங்கள் தனக்கு சொந்தமில்லாத ஆடுகளை மேய்த்து, அந்த வேலை கூட எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது, தனக்கு சொந்தமில்லாத ஊர், தனக்கு சொந்தமில்லாத வீடு, தனக்கு எதுவுமே அங்கே ஒன்றுமே இல்லை, தன்னுடைய ஜனம் இல்லை, தன்னுடைய ஜாதி இல்லை, தன்னுடைய இனம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல தேவன் அவரை வைத்து 40 ஆண்டுகள் ஒரு தண்டனைன்னு தான் சொல்லணும், அது ஒரு சிக்ஷைன்னு தான் சொல்லணும். அவரை சரி பண்ணுறார். 40 ஆண்டுகள் முடியும் போது தேவன் அவருக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 40 ஆண்டுகள் முடியும் போது தான் அந்த வனாந்தரத்தில், இந்த சீனாய் மலை அடிவாரத்தில் முட்செடியின் மத்தியில் தேவன் என்ன செய்தார், தரிசனமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் ஆயிட்டு என்ன சொன்னார், எங்கேருந்து வந்து அங்கே திரும்பி போன்றார். ஏன்னா அவர் மூலமாக தான் சில விஷயங்கள் நடக்கணும். அதை கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் இவர் கொஞ்சம் முந்திட்டார். இவர் என்ன செய்துட்டாரு, மாம்சத்தில் கோபப்பட்டு தேவனுடைய நீதியை உடனே நிறைவேற்ற முடியாதபடிக்கு இப்போ 40 ஆண்டு காலங்கள் இவருக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா இவரால் தான் அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கிறது என்று பதினார். இவரால் தான் ஒரு பெரிய ரட்சிப்பு இஸ்ரவேலர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதுனால இவரை 40 ஆண்டுகள் அது ஜெயில் வாசம் மாதிரி தான். சொந்தமாக எதையுமே சிந்தித்து செயல்பட முடியும், சொந்தமாக எதையும் தன்னிடம் சொல்லி எதுவும் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் 40 ஆண்டுகள் முடிந்து இப்போ பார்க்குறார், ஓரளவுக்கு மோசே இப்போ ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறார். ஆனால் உண்மை ஃபுல்லாக சாஃப்டாகிட்டார்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுத்த அந்த ட்ரைனிங்கில் ஆடுகளை மேய்க்க வைக்கிற, ஏன்னா ஆடுகளை மேய்க்க அவ்வளோ லேசான காரியம் இல்லை. முற்ற ஆடு உண்டு, குத்துற ஆடு உண்டு, விலகி ஓடுற ஆடு உண்டு, நொண்டி ஆடு உண்டு. எசேக்கியேலில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சவல ஆடு உண்டு, நிறைய விதமான ஆடுகள் உண்டு. எல்லாத்தையும் பார்த்து பராமரிக்கணும். சிலதை தோலில் போட்டு தூக்கிட்டு வரணும். அந்த ஆடுகளுக்கு பராமரிப்பு கொடுங்க, பாதுகாப்பையும் கொடுக்கணும். ரொம்ப பொறுமை வேணும்.
ஆடுகளெல்லாம் மேய்க்கிறதுல ரொம்ப பொறுமை வேணும். அதை கற்றுக் கொடுக்கிறார். 40 ஆண்டுகள் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அவர் படித்த அத்தனை சாஸ்திரத்திலும் இல்லாத ஒரு ட்ரைனிங் இங்கே கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையே இப்போ அவருக்கு ஒரு ட்ரைனிங். 40 ஆண்டுகள்னு சொன்னால் பாருங்க. மறுபடியும் எகிப்துக்கு அனுப்புகிறார். போமாட்டேன்னு தான் சொல்கிறார். இருந்தாலும் கர்த்தர் அனுப்புகிறார். தம்முடைய வார்த்தையை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி, தன்னுடைய அக்னிமயமான வல்லமையை வெளிப்படுத்தி, தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து, அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் அவருக்கு காண்பிக்க கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். வந்து நிற்கிறார். யாத்ராகமம் 18:8 வாசிங்க. 11:8. எக்ஸோடஸ் 11:8. எக்ஸோடஸ் 11:8 சீக்கிரம். உக்கிரமான கோபத்தோட ராஜா கிட்ட பேசிட்டு, இந்த பார்வோனின் ராஜா கிட்ட பேசிட்டு புறப்படுறார். ஏற்கனவே ஒரு கோபத்தினால தான் என்ன செய்தாரு? 40 ஆண்டுகள் இப்போ நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டு வராரு. வந்த இடத்துலையும் கூட இங்கே வந்து இந்த கோபம் வந்து கர்த்தர் அனுப்பி கர்த்தருடைய காரியங்களை நடப்பித்து அந்த கோபமா மாம்சத்துக்குரிய கோபமானே கோபம் வரும் பொழுது சில நேரத்தில் நாம் தன்னிலை மறந்து விடுவோம். வார்த்தைகள் வித்தியாசமாக வரும். சில பேருக்கு கை கால்லாம் நடுக்கம் வரும். கோபம் வந்துட்டால் உடம்பே ஆடும். சில பேருக்கு ஷிவரிங் வந்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஆடும். சில பேருக்கு கையை நீட்டிடுவாங்க இல்லையா? பல காரியங்கள் வரும். இங்கே அப்படி தான் இவருக்கு கோபம் வருது. ஒரு முறையா 2 முறையா எத்தனை முறை கர்த்தர் அனுப்புகிறார், வாதைகளை உண்டு பண்ணுறார், கேட்குறார். அந்த நேரத்தில் பார்வான் சரி சரின்னு சொன்னால் மறுபடியும் என்ன செய்கிறான்? மனம் கடினப்பட்டு இல்லை அனுப்ப மாட்டேன். இப்படி 9 முறை மாறி 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 போய் சொல்லி சொல்லி ஃபெடப் ஆயிடுறார். இவருக்கு கோபம் வருது. கடைசியாக அவனுக்கும் கோபம் வருது. இனி என் முகத்தை நீ பார்க்கும்போது செத்துருவ அப்படின்றான். இவனை சொல்லிட்டு இனி நான் உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். நீயே கூப்பிட்டு என்ன செய்வ? வணங்கி போங்க அப்படின்னு சொல்கிறவன் நான் முகத்தை பார்க்க மாட்டேன்னு உக்கிர கோபத்தோட திரும்பினான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த இடத்துல தலைப்பிள்ளை சங்காரம் செய்து ஜனங்கள் எல்லாரையும் வெளியே கொண்டு வருகிறார். இப்படி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஆகாரம் இல்லாமல் அந்த சூழ்நிலையில் வானத்திலிருந்து மன்னாவி அவர்களுக்கு கொடுக்கிறார். யாத்ராகமம் 16:20 வாசியுங்கள். யாத்ராகமம் எக்ஸோடஸ் 16:20. ஆமென். கர்த்தருடைய பிரமாணம் என்ன? கர்த்தருடைய கட்டளை என்ன? ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? மன்னாவை கொடுப்பேன். அன்னன்னைக்கு வேண்டியது என்ன செய்யணும்? நீங்கள் எடுத்துக்கணும், சாப்பிடணும். அதில் மீதி என்ன செய்யக்கூடாது? நாளைக்குன்னு வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. அன்னன்னைக்கு காலையில் கொடுக்குறாரோ அதுக்கு ராத்திரிக்குள்ளே அதை என்ன செய்யணும்? சாப்பிட்டு முடிச்சிடணும். மீதியை தூக்கி போட்டுற வேண்டியது தான். மீதி நாளைக்கு வைத்தால் வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது தான். வச்சான்லாம் கேள்விக்கு அங்கே இடம் இல்லை. அப்படியே மீறி ஜனங்களை என்ன செய்தாங்களாம்? வைத்தார்கள். அதனால் அது என்னாச்சு? பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்தது. மண்ணாவா இந்த வாசனை வருது அப்படின்ற மாதிரி. கோஸ் சாப்பிட்றதுக்கு கோபி இல்லை, கேபேஜ் சாப்பிட நல்லா தான் இருக்கும். அது கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃப்ளவர், காலிஃப்ளவர் சாப்பிட, மஞ்சூரியன்லாம் சாப்பிட நல்லா தான் இருக்கும். கெட்டு போச்சுன்னா என்ன இருக்கும்? இந்த ஸ்மெல் பக்கமே நம்ம போக முடியாது. முள்ளங்கியும் அப்படி தான், உருளைக்கிழங்கும் அப்படி தான், பக்கத்திலே போக முடியாது. வெங்காயமும் அப்படி தான். அழுகி போச்சுன்னு சொன்னால்
இந்த நாத்தம் பக்கத்தில் போக முடியாது. நம்ம சாப்பிட்றது தான், ஆனால் அது கெட்டு போனால். இங்கே கர்த்தர் சொல்ல அது வேண்டாம் உங்களுக்கு, நாளைக்கு உங்களுக்கு நான் தருவேன். ஆனால் இவங்க கேட்காம மோசையின் மூலமாய் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காம என்ன செய்துட்டாங்க? மீதி வைக்கிறாங்க. பூச்சி பிடித்து நாற்றம் எடுக்கிறது. மோசைக்கு கோபம் வருகிறது, ஜனங்கள் மேல் கோபம் வருகிறது, கடிந்து கொள்ளுகிறார். இனி இப்படி செய்யக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். அதே 7வது நாளுக்காக 6வது நாளே எடுத்து வைக்கிறார்கள். அது என்ன செய்யல? பூச்சி பிடிக்கவும் இல்லை, நாற்றம் அடிக்கவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இங்கேயும் அவருடைய கோப சுவாபம் பாருங்க. 40 ஆண்டுகள் ட்ரைனிங் கர்த்தரிடத்திலிருந்து எடுத்துட்டு வந்திருந்தாலும் கூட அப்பப்போ என்ன ஆகுது? சில சூழ்நிலைகள் வரும் பொழுது கோபம் எட்டி தான் பார்க்கிறது, எட்டி பார்க்கிறது. இது மாத்திரமா? யாத்ராகமம் 32:19 வாசிங்க. எக்ஸோடஸ் 32:19. அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு வாசிங்க கீழே. அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். ஆமென். பாருங்க, தேவனிடத்திலே வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரும்படியாக ஜனங்களுக்கு எப்படி அவர்கள் வழிநடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கொடுக்குவதற்காக கர்த்தர் மோசையை அந்த சீனாய் மலையிலே வரவழைக்கின்றார். இவரும் போகின்றார். சொல்லிட்டு போகிறார், நான் போயிட்டு வர வரலாம் ஒழுங்காக இருங்க, நான் போயிட்டு வர வரலாம் ஒழுங்காக இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கிட்டு மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு போகிறார். அவங்களும் ஒரு நாள் ஆச்சு, ஒரு நாளில் போய் இறங்கி வந்துட முடியுமா? சரி, ஒரு நாள் பார்க்குறாங்க, 2 நாள் பார்க்குறாங்க, 3 நாள் பார்க்குறாங்க, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 1 மாதமும் ஆனது. உடனே முறுமுறுக்கிறாங்க. அந்த மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா மலையை பார்த்தா அக்னியாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அக்னியில் மாட்டிக்கிட்டு பஸ்மமாயிட்டாரோ? எந்த விதமான சப்தமும் இல்லை, எந்த விதமான தடயமும் இல்லை. வருவாரா மாட்டாரான்னு தெரியலையே அப்படின்ட்டு மோசையினுடைய அண்ணன் ஆகிய ஆரோனிடத்தில் முறையிடுறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு தான் போனார், அப்பா ஜாக்கிரதையாக இருங்க, ஒழுங்காக இருங்க அப்படின்ட்டு. 1 மாதமும் கடந்து போனது, இன்னொரு 5 நாளும் கடந்து போனது, 39வது நாளும் கடந்து போனது. இவங்களுக்கு பொறுக்கல், அவ்வளோதான். அவங்க எல்லாம் தீர்மானிச்சிட்டாங்க, மோசே மரித்து விட்டார், இனி அவர் வரமாட்டார். ஆகவே எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது எங்களுக்கு தெரியாது. ஆகவே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆரோனிடத்தில் சொல்கிறாங்க. அவங்களை நடத்திக்கிட்டு வந்தது யார், எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்கள் எல்லாம் அவர் செய்தார் என்றதெல்லாம் மறந்துட்டு உண்டு பண்ணும் தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க. உடனே ஆரோன் என்ன பண்ணுறாரு? அவங்ககிட்ட இருக்கிற எல்லாம் பொன்னகைகள் எல்லாம் கேட்டு வாங்கி என்ன செய்கிறாரு? தெய்வத்தை உண்டு பண்ணுறார். தெய்வம் எது? தெய்வம் எது? ஆட்டுக்குட்டியா? கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டியை எத்தனையோ முறை அடித்து சாப்பிட்ருக்காங்க இவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடையும் சாப்பிட்றவங்க தான், சாப்பிட்ருக்காங்க. கொழுத்த கன்றை ஆபிரகாம் அடித்தார்னு இருக்கா இல்லையா? இப்போ அந்த சந்ததியில் வந்தவங்க எப்படி இருப்பாங்க? யாக்கோபு அடித்தார்னு இருக்கா இல்லையா? கொழுத்த கன்று. ஆடு மாடுகளை புசித்தார்கள் இருக்கான்னு இல்லையா? அப்போது இப்போ தெய்வங்களை உண்டு பண்ணனோடனே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் தெய்வம்னு சொன்னால் கொஞ்சம் கூட அறிவில்லாமல் எப்படி அதை செய்தார்கள்னு தெரியல. என்னைக்கு அவங்க செய்தாங்க, அது இன்னைக்கு வரலாம், அது போகலை அங்கே உலகத்தை விட்டு.
இன்னைக்கு வரல அந்த கிரியைகள் போகலை. அங்கே 40வது நாள் அவர் கட்டளையை, இந்த கற்பனையை பெற்று தேவன் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை அவர் வாங்கிக்கிட்டு கீழே இறங்குறாரு. இறங்கும் போதே கர்த்தர் சொல்லி தான் அனுப்புகிறாரு, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். கவனிங்க, ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க. என்னை விட்டுட்டு வேற தெய்வங்களை அவர்கள் நாடுறாங்க. அதுவும் அவங்க தெய்வம்னு சொல்கிறது எது? அவங்க இதுவரையிலும் அடித்து பிடிச்சி சாப்பிட்ட கன்று குட்டியை போல இதுதான் நம்ம நடத்தி வந்த தெய்வம்னு சொல்லிட்டு ஒரு கன்று குட்டிக்கு ஒப்பாக என்னை மாற்றிட்டாங்களே அப்படின்னு தேவனுக்கு துக்கம், மோசேக்கு வருத்தம். கற்பனைகளை வாங்கிக்கிட்டு அவர் இறங்கி வராரு. பாதி வழியில் யோசுவா சந்திக்கிறார். யோசுவா சொல்றாரு, ஜெயத்வனி கேட்குது, ஆடல் பாடல் சத்தங்க ஜெயத்வனி கேட்குது, இல்லை போர் முகனம் ஏதோ ஒரு விதமான இரைச்சல் கேட்குது அப்படின்னும் போது மோசே சொல்றார், அது ஜெயத்வனியும் அல்ல அபஜெயத்வனியும் அல்ல, ஆடல் பாடலின் சத்தம் கேட்குது அப்படின்றார். அந்த 10 கற்பலைகளில் வாங்கி கொண்டு அவர் கீழே வருகிறார். மலை அடிவாரத்தில் வந்து பார்த்தா அவர் கண்ணு முன்னால் கன்றுக்குட்டி, பொன்னால் செய்த கன்றுக்குட்டி நிற்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுற்றி பலி செலுத்திக்கிட்டு என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க? ஆடி பாடி மகிழ்வேன், நான் ஆடி பாடி மகிழ்வேன்னு சொல்லிட்டு அதை சுற்றி ரிங்கா ரிங்கா ரோசஸ் அப்படின்னு சுற்றிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கூட்டம் நிர்வாண சாமிகளை மாதிரி நிர்வாணமாகவும் ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம். பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு தான் நம்ம இங்கே இந்தியாவில் பார்க்குறோன்னு இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே முன்னாலேயே இருந்திருக்கு. அப்போ அந்த ஆவிகளெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு. அந்த விக்கிரக கிரியைகளும் அந்த ஆவிகள் எல்லாம் ஏற்கனவே அங்கே இருந்திருக்கு, வனாந்தரத்தில் இருந்திருக்கு. இப்பொழுதும் வனாந்தரமாகி இந்த உலகத்தில் இருக்கு. அதை பார்த்த மாத்திரத்தில் மோசேக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தில் அவர் என்ன செய்கிறார்னா தன்னை மறந்து விடுகிறார். 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்து தேவனே உருவாக்கி செதுக்கி கொடுத்த அந்த கற்பலைகளில் அவருடைய கரத்தினாலும் எழுதப்பட்டதான் அந்த கற்பனைகளை, அந்த கட்டளைகளை அவருடைய மனம் என்ன செய்யலை, அதன் மேல் மையல் கொள்ளாமல், அதன் மேல் அதை நாட்டம் இல்லாமல் இந்த கன்றுக்குட்டியை பார்த்து மாத்திரம், இந்த ஜனங்கள் செய்த காரியங்களை பார்த்து மாத்திரம் கோபம் கொண்டு தேவன் கொடுத்ததை என்ன செய்துட்டாரு? போட்டு உடைச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷன் தானே தப்பு பண்ணா, மனுஷன் மேலே தானே கோபம். இப்போ தேவனுடைய கற்பனை ஏன் உடைக்கணும்? ஏன் உடைக்கணும்? தப்பு தானே. மோசே மாத்திரம் தானே இந்த தப்பை செய்கிறாரு, நாம் செய்கிறதில்ல. ஏதாவது ஒன்றுன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஏதாவது ஒன்றுன்னா நான் ஆராதனைக்கு வர மாட்டேன், ஏதாவது ஒன்றுன்னா நான் கர்த்தருக்கு எதுவும் செய்ய மாட்டேன், கர்த்தரை நான் ஓகே பார்க்க மாட்டேன். இதை தானே செய்கிறோம் நாமளும். மோசே மட்டும்தானே செய்தார். உலக பிரகாரமாக பிரச்சனை வரும் பொழுது, சத்துருக்களால் பிரச்சனை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, குடும்பங்களில் பிரச்சனை உருவாகும் பொழுது நம்ம முதல்ல கையில் எடுக்கிறது என்ன? கர்த்தரை நாம் தூரப்படுத்துகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறோம், அவருடைய கற்பனைகளை கட்டளைகள் எல்லாம் மறந்து விடுகிறோம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, கணவன் மனைவிக்குள்ள. கோவக்கார கணவன் அடிச்சுட்டான், வாயாடி மனைவி என்ன செய்வா? அடி வாங்குவா, வேற என்ன செய்வா? இனிமே உன் கூட எனக்கு வாழ்க்கை விருப்பமே இல்லை, நான் வெளியே போறேன்னு போயாச்சு. போகும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் தான். கர்த்தர்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? ஆனால் பிரமாணம் மாத்திரம் என்ன செய்கிறோம்? கல்யாணம் பண்ணும் பொழுது சுகத்திலும் துக்கத்திலும், உயர்விலும் தாழ்விலும், அப்புறம் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கவனித்து வச்சுக்க சொல்கிறதுக்கு உதவும். கல்யாணம் ஆகாதவங்க
மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன் ஒருவருக்கே நான் மனைவியாக இருப்பேன், உன் ஒருத்திக்கே நான் கணவனாக இருப்பேன். 2 பேருமே கொடுக்குறாங்க. ஆனால் பெட்டி படிக்க சுருட்டிக்கிட்டு என்ன செய்யுது? ஓடிடு. இங்கே இதே அம்பர்நாத்தில் அப்படிதான் ஒரு ஃபேமிலி நடந்தது. பெட்டியை ரெடியாக வச்சுட்டு போராட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்டாங்க, போனேன். நடந்த சம்பவம், கதையெல்லாம் இல்லை. இதே அம்பர்நாத்தில் இதே ஹவுசிங் போர்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அவரும் உக்கிரமாக இருக்கிறார் கோபத்தில், அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் உக்கிரமாக இருக்காங்க. 2 பிள்ளைங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. பார்த்தா பெட்டி முன்னால் நிற்குது, சூட்கேஸ். அப்போல்லாம் இழுக்கிற சூட்கேஸ் இல்லை, இப்போ தான் இழுக்கிற சூட்கேஸ். அப்போ அந்த அது என்ன பண்ணுறது, அந்த பூட்டு போட்டு வைக்கிற அந்த சூட்கேஸ், பெரிய சூட்கேஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. போன என்ன பிரச்சனை ஒழுங்காக இது பண்ண பண்ணுறார், அதை பண்ண பண்ணுறார், அப்படி இப்படின்னு இவங்க மேலே அவங்க மேலே. சரி, இப்போ தீர்வு என்ன? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? எங்கள் வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாரு? தகப்பன் வீட்டை மறந்து விடு. 45வது ஒவ்வொரு திருமணமாகாத பெண் பிள்ளைகளும் வாசிக்க வேண்டிய ஒன்று, திருமணம் ஆன பெண் பிள்ளைகளும் வாசிக்க வேண்டிய ஒன்று 45வது சங்கீதம். அதில் என்ன சொல்லிருக்கு? உன் தகப்பன் வீட்டை மறந்துரு, ராஜா உன் அழகில் பெரியப்படுவா. எங்க மறக்குது? பேரம்பேத்தி எடுத்தா கூட மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற சில சட்ட திட்டங்கள் வேதத்திற்கு விகற்பமாக இருக்கிறது. அதை பிடித்துக் கொள்கிறார்களே, வேதம் என்ன சொல்கிற என்பதை பிடித்துக் கொள்வது இல்லை. அதுக்குன்னு கோவப்படுத்து சரின்னு சொல்றது இல்லை, வாயாடுத்தனும் சரின்னு சொல்றது இல்லை. என்ன செய்யணுமோ, கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். நான் கேட்டது ஒன்றே தான், நான் போகிறேன்னு நிற்கிறாங்க. ஜெபம் பண்ணீங்களா? பண்ணலை. முதல்ல பண்ணுங்க. கர்த்தர் உங்களை போக சொல்கிறாரா? கர்த்தர் உங்களை போக சொல்கிறாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை. அப்போ கர்த்தர் போக சொல்லாமல் ஏன் போகிறீங்க? இல்லை, நான் போவேன். நான் அதுக்கு மேலே அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண நான் விரும்பலை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் கேளுங்க, கர்த்தர் போக சொன்னால் போங்க, இல்லைன்னா போகாதீங்கன்ட்டு வந்துட்டேன். நல்ல வேலை போகல. இன்றைக்கும் குடும்பமாய் இருக்கிறார். மீறி போனவர்கள் பிரிந்து போனவர்களாய்த்தான் காணப்படுகிறார்கள். மீறி போனவர்கள் பிரிந்து போய் தான் காணப்படுகிறார்கள் ஒழிய, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் எவ்வளவு பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் சேர்ந்து இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பெட்டியை கட்டுறது இல்லை. இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற சில பெற்றோர்கள் அப்படி தான் இருக்காங்க. அங்கே ஏதாவது என்னம்மா கையை தூக்கிட்டானா உடனே வீட்டுக்கு வந்துடும். கையை கூட தூக்கக்கூடாது, உடனே வீட்டுக்கு வந்துடும். என்னாடி அப்படின்னு கொஞ்சம் அதிர்ட்டா கேட்க, அதிர்ட்டானா உடனே வந்துரு. நான் கூட ஒன்று அதிர்ந்ததே இல்லை. அன்னைக்கு சொல்லி கொடுத்து அனுப்பினதெல்லாம் வேற. அன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க? புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, தங்கச்சி, கண்ணே, புத்திமதியை சொல்கிறேன் கேளு, கொஞ்சம் நில்லு அப்படின்னு. மாமியார் மாமனார் மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனை ஆனால் மிதிக்கணும். இப்போ அது கேட்கறதுக்கே சில பேருக்கு கஷ்டம். சில கர்த்தருடைய வார்த்தைகள் வந்தால் கேட்கறதுக்கு கஷ்டம். சில பேருக்கு வார்த்தைகள் டச் பண்ணிடக்கூடாது. அப்புறம் எதுக்கு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்? எதற்கு துதிக்கிறீர்கள்? எதற்கு ஸ்தோத்தரிக்கிறீர்கள்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா நீங்கள் எதற்கு அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுகிறீர்கள்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு பெருசா வெட்டிங் கார்டில் என்ன செய்யறாங்க? போட்டுடுறாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது போட்டுடுறாங்க. ஆனால் பிரச்சனை வந்தோடனே இது கர்த்தரால் வந்துச்சோ என்னன்னு தெரியல, இப்படி போராட்டமாக இருக்குது. அன்னைக்கு வந்துச்சா, இன்னைக்கு எப்படி போராட்டமாக போச்சு? பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கறதுனால. இப்போ மனுஷனுடைய கோபம், அவங்க கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க உண்மைதான்.
அந்த கோபத்தை நீ எங்க காட்டணும்? நீ கர்த்தர் மேலேயே காட்ட முடியும்? கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றிய உடைப்பாயா? கர்த்தருடைய கற்பனையை மீறுவாயா? கர்த்தருடைய கட்டளை உடைப்பாயா? அதனால் உனக்கு என்ன கிடைக்கும்? உன் கோபம், ஒருவேளை நீ கர்த்தருக்காக வைராக்கியமா அந்த கோபத்தை நீ பட்டிருந்தா கூட அதை கர்த்தர் நியாயம் என்று சொல்ல மாட்டான். ஏன்னா உடைச்சது அவருடைய கட்டளை. ஆமென். அவருடைய வார்த்தையை நாம உடைச்சிட்டு அது நிமித்தம் நம்ம குடும்பம் உடைப்படுகிறது நாம தெரியாமலேயே இருக்கிறோம். சுயம் எண்ணில் சாம்பலாய் மாறணும்னு நம்ம பாடுறோமே, மாறணும். சுயமா கர்த்தர் என்ன சொல்றார்? மாம்சத்துல முடிவு எடுக்கக்கூடாது, உலக பிரகாரமான முடிவு எடுக்கக்கூடாது, நீதிமன்றத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, சகோதர சகோதரிகளுக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள யாரு ரொம்ப நீங்க ரொம்ப, அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, எதுக்குமே உதவாதவர் நீங்க நினைக்கிறீங்களோ அவர் உங்களுக்கு நியாயம் சொல்றவரா வச்சுங்க. அதோடைய கேவலம் வேற ஒன்றும் இல்லை. பெரிய ஆளெல்லாம் தேடாத, சின்ன ஆளை தேடு, அவன் உனக்கு புத்திமதி சொல்லுவான்னு சொல்றார். அநீதக்கார இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லப்படுது வேதம். அவங்க கிட்ட போனா என்ன சொல்லும்? சட்டதிட்டங்கள் இன்றைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? யாருக்கு அது சாதகமாக இருக்கிறது? இன்னைக்கு எது எது எதிர்க்கென்றே தெரியலை. காவல்துறைன்னு இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாமலே சில காவல்காரர்கள் அலைகிறார்கள். காவல்னா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? காவல்னா என்ன அர்த்தம்? யாருக்கு பாதுகாப்பு? நமக்கு பாதுகாப்புக்கு தானே. ஆனால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்கள நம்மளை அடிக்கலாமா? அதுவும் ஒரு சந்தேகம் வந்துட்டா கூட அடிக்கிற அடி இருக்குது பாருங்க. ஊர்ஜிதமே படுத்த மாட்டாங்க. இதுதான் அவங்க செய்தது தவறுன்னு ஊர்ஜிதம் ஆகாத்துக்கு முன்னே என்ன செய்திடுறாங்க? துணி துவைக்கிற மாதிரி வெளுத்து வாங்கிடுறாங்க. யார் கொடுத்த அதிகாரம்? காவல்துறை என்பது எதற்காக என்று தெரியாமலே இன்றைக்கு நிறைய பேர் அது ஒரு பெரிய ஒரு அதிகாரம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சேவை என்பதை மறந்து விடுகிறார்கள். சேவை என்பதை மறந்து விடுகிறார்கள். எல்லாமே சேவைதான், எல்லாமே சேவைதான். அரசியலும் சேவைதான், மருத்துவமும் சேவைதான், படிப்பும் சேவைதான், காவல்துறையும் கோர்ட்டும் எல்லாமே சேவைதான். ஜனங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. அது ஜனத்திற்கு நன்மை செய்ய வேண்டுமே ஒழிய தீமை செய்யக்கூடாது. ஏன் தீமையா மாறுதுன்னா நாம கர்த்தருக்குள் இல்லாததினாலே. நாம கர்த்தருக்குள்ள இல்லை. நம்முடைய கர்த்தரிடத்துல எடுப்படாத நியாயமா உலகத்தார்கிட்ட நமக்கு எடுப்படும்? கர்த்தர் கொடுக்காத நியாயமா மற்றவங்க நமக்கு செய்திட போறாங்க? யோசித்து பாருங்க. சில பேர் எதுக்கெடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க, எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. பிரயோஜனம் என்ன? ஊர் தான் நாரும், குடும்பம் தான் நாரும், குடும்ப மானம்தான் போகும். பிரயோஜனம் என்ன? ஆகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. எதற்காகவும் கர்த்தருடைய கற்பனையை உடைக்கிறவர்களாய். மோசே உடைச்சதுனால என்ன ஆச்சு தெரியுமா? சரிப்பா, நீ எனக்காகத்தான் கோவப்பட்ட, இந்த ஜனங்கள் இப்படி பண்ணிட்டாங்க, நீ கோவப்பட்டன்னு விட்டாரா? மறுபடியும் எழுதி கொடுத்தாரு இல்லையா? ஆனால் எழுதி கொடுக்க என்ன செய்தார்? மறுபடியும் வா ஃபாஸ்டிங் போடு. மறுபடியும் என்ன செய்தார்? ஏற்கனவே ஒரு கொலை பண்ணதுக்காக 40 ஆண்டுகள், இப்போ கற்பனை உடச்சி படுறதுக்காக என்ன செய்தார்? 40 நாள் மறுபடியும் ஃபாஸ்டிங். நாம் ஒவ்வொரு முறையும் உடைக்கிறோமே, நம்ம எத்தனை முறை ஃபாஸ்டிங் போடணும்? அப்போ எத்தனை முறை நம்ம உடைக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை? எத்தனை முறை கீழ்ப்படியாமல் போகிறோம்? அப்போ எத்தனை முறை நம்ம ஃபாஸ்டிங் போடணும்? ஃபாஸ்டிங் போட்டாலும் கர்த்தர் சொல்கிற வரலும் போடணும். காலையில் ஒரு வேளை சாப்பிடாம மத்தியானம் வரல இருந்துட்டு நான் ஃபாஸ்டிங் போட்டேன்னா அது இல்லை. கர்த்தர் சொல்கிற வரலும். நான் மறுபடியும் ஒரு 40 நாள் ஏறிவா மேலே. ஆனால் இந்த முறை நான் உனக்கு பலகை செய்து கொடுக்க மாட்டேன், நீயே செஞ்சுட்டு வா. முதல்ல எல்லாத்தையும் சௌகரியமாக செஞ்சு கொடுத்தார், இப்போ நீயே செஞ்சுட்டு வா. அதே மாதிரி இருக்கணும். ஆனால் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது.
மறுபடியும் அதனால் அந்த கற்பனையை உடைத்து போட்டதுனால 40 நாள் மறுபடியும் இரவும் பகலும் அப்பமும் தண்ணீரும் புசியாமல் அந்த கற்பலைகளை இழைத்து கொண்டு மேலே போயிட்டு ஆண்டவரே மறுபடியும் எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க காத்திருக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கி எழுதி கொடுத்தார். என்னாகமம் 20வது அதிகாரம் 8-12 வரை உள்ள வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. நம்பர்ஸ் 28-12. அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஓலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவர சென்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ, உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை நீங்கள் விசுவாசியாமற் போனபடியினால் தேசத்திற்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆமென். இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. ஏற்கனவே ஒரு முறை கோபப்பட்டு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்தார். மறுபடியும் கோபப்பட்டு கற்பலகை உடைத்து போட்டு மறுபடியும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட மறுபடியும் இந்த ஜனங்கள் கொடுத்த டார்ச்சர்னால எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். மழை வந்தாலும் முறுமுறுப்பாங்க, மழை வரலனாலும் முறுமுறுப்பாங்க, வெயில் காஞ்சாலும் முறுமுறுப்பாங்க, பனி பெய்தாலும் முறுமுறுப்பாங்க, வெள்ளம் வந்தாலும் முறுமுறுப்பாங்க, வறண்டு போனாலும் முறுமுறுப்பாங்க. அவங்க இல்லை, நாம். ஹவுசிங் போர்டில் ஒரு நாள் தண்ணி வரலன்னு சொன்னால் எல்லாரும் முறுமுறுப்பாங்க, வரல 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 வரல. ஜூன் மாதம் பெய்ய வேண்டிய மழை லேட் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு முறுமுறுப்பாங்க, வரல வரலன்னு. அதான் சொல்லிட்டு போயிருக்கு, நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன், இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். ஏற்கனவே எதை கேட்டாலும் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ இருக்கும்பொழுது அதை எப்படி கேட்கணும்? கர்த்தரிடத்தில் எப்படி கேட்கணும்? முறுமுறுத்துக்கிட்டே கேட்கணும். அப்போ எனக்கு இது இல்லை, அதை செய்யுங்கன்னா செய்ய போகிறார். ஆனால் சில பேருக்கு அந்த ஜென்ம சுவாபம்னு ஒன்று இருக்குது பாருங்க, ஜென்ம சுவாபம் அது போகாது. சில பேருக்கு அந்த பரம்பரை சுவாபம்னு சொல்லுவாங்க, அதுவும் போகாது. ஜீன் ப்ராப்ளம், அது போகாது. ஆனால் கர்த்தருக்குள்ளே இருந்தால் அது நம்மை விட்டு போகும். கர்த்தருக்குள்ளே இருந்தால் நம்மை விட்டு அது போகணும். கர்த்தர் போக வைப்பார். இப்போது ஒரு மனுஷனுடைய அப்பா, ஒரு மகனுடைய அப்பா குடிக்காரர்னு வைங்களேன், ஒரு பிள்ளையினுடைய அப்பா குடிக்காரர். பிள்ளை நல்லா தான் குடித்தாலும் பிள்ளை நல்லா வளரணும்னு நினைப்பார், தான் குடித்தாலும் பிள்ளை நல்லா வளரணும்னு நினைப்பார். நல்லது தான், நினைவு நல்லது தான். ஆனால் அப்பப்போ போயிட்டு என்ன செய்வார், கொஞ்சம் அந்த வாசனையை எடுத்துக்குவார். ஆனால் பிள்ளை என்ன செய்யும், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னும்போது
இந்த பிள்ளை சரி சரி சரின்னு தகப்பன் மேலே உள்ள பயத்தினாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால சரி சரின்னு சொல்லும். ஆனால் நாட்கள் ஆக 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 அந்த தகப்பனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுபாவம் அந்த பிள்ளைக்குள்ளே வெளிப்படும். அல்லது தாய்க்குள்ளே இருக்கிற சுபாவம் பிள்ளைக்குள்ளே வெளிப்படும். தகப்பன் மட்டும் இல்லைங்க, தாயும். அது வெளிப்படும். வெளிப்படும் போது குத்துதே கொடைதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய சந்ததியும் அப்போ அந்த பிள்ளை அவன் இவர் போய் சேர்ந்துருவார். குடிச்சு அவர் என்ன செய்வார், அவர் பொழுதோடு போய் சேர்ந்துடுறாரா, இவர் அதை பார்த்தும் கூட எங்கள் அப்பா அதனால தான் போனார்னு தெரிஞ்சும் கூட இவர் என்ன செய்வார், கண்டினியூ பண்ணுவார். அப்பா பேரை காப்பாற்றணும், மரியாதை. அவர் படத்துக்கிட்ட போய் கூட ஒரு குவார்டர் வாங்கி வைப்பார். ஏன்னா அப்பா மறந்துடக்கூடாது. பார், இன்னும் சில பேரை நான் பார்த்துருக்கேன், கல்லறையில் போயிட்டு அங்கே தலை மேலே ஒரு குழி பண்ணி அதில் ஊற்றுவாங்க. இதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்கேங்க. சாராயத்தை ஊற்றுறத பார்த்துருக்கேன். அவர் பிராந்தி தான் பிடிக்கணும், பிராந்தியை ஊற்றுறத பார்த்துருக்கேன். அவர் முழுங்கி காப்பி குடிப்பார்னா காப்பியை கொண்டு போய் ஊற்றுவாங்க டம்ளராக. எங்கே? கல்லறையில் போயிட்டு. அவர் என்னமோ அங்கே உட்காந்து பெட்டிலேருந்து எழுந்துச்சி உட்காந்து ஸ்டா போட்டு குடிக்கிற மாதிரி. என்ன முட்டாள்தனமோ தெரியலை. செத்து போய் 30-40 வருஷம் இருக்கும், போய் ஊற்றிக்கினே இருப்பாங்க. இன்னும் பாயசம் கூட ஊற்றுறாங்களா? அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமா? சில பேர் நான் பார்த்துருக்கேன், சிகரெட் பற்ற வச்சுட்டு வருவாங்க. அங்கே போயிட்டு எங்கே கல்லறையில் போயிட்டு பற்ற வச்சுட்டு வருவாங்க, பீடி பற்ற வச்சுட்டு வருவாங்க. அப்போல்லாம் சுருட்டு இருந்துச்சு நான் இருக்கும் போதெல்லாம். இப்போ சுருட்டு இருக்குதா என்னன்னு தெரியல. அதை பற்ற வச்சுட்டு வரோம். அது ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கலாம். அது இருக்குதான். இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உயிராக இருக்கும்போது ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இது வேடிக்கைக்காக அல்ல. அவர் எப்படி மாண்டார், எதனால் மாண்டார் என்பதை பிள்ளை அறிந்திருந்தும் கூட அந்த அறிவு சொரணையாய் இல்லாமல் போகும், சொரணை கட்டு போகும். சொரணை இருந்தால் அது செய்யுமா? அப்பா இதால தான் செத்தாரு, நம்ம செய்யலான்னு செய்யுமா? அது இப்போ சொரணை இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனால் ரொம்ப வீரஞ்சூரமாக இருப்பாங்க. சொரணையே இல்லை அதுக்கு. அந்த மனுஷனுக்கு, அந்த மகனுக்கு சொரணை இல்லை. என்ன சொரணை இல்லை? அறிவும் சொரணையும் இல்லைன்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு விக்கிரகத்தை வணங்குவதற்கு எப்படி மனுஷனுக்கு அறிவும் சொரணையும் இல்லைன்னு வேதம் சொல்லுது, அதே போல இந்த காரியத்தை செய்வதற்கும் அறிவும் சொரணையும் இல்லாமல் போதும். இதை செய்யக்கூடாது. தகப்பன் அதனால்தான் குடும்பம் நாசமாய் போனது. தன் தாய் சீக்கிரத்தில் விதவையானால் நமக்கும் கல்யாணமாகி நம்முடைய பொண்டாட்டியை சீக்கிரமாக என்ன செய்திடக்கூடாது, விதவையாக்கக்கூடாது என்ற புத்தியும் அறிவும் ஏன் மங்கி போகுது? அது உள்ள போகிற சரக்கு, பிசாசினுடைய சரக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதற்கெடுத்தாலும் முறுமுறுப்பு. அந்த குணம் மாறணும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மாறலை. இன்றைக்கும் கூட நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது மாறலை. ஒரு கஷ்டம்னா உடனே கடன் வாங்கணும். யார் சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தது? வேதம் சொல்லுதா? நம்முடைய பரம தகப்பன் கடன் வாங்க சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? ஆனால் ஏன் வாங்குகிறோம்? அப்போ யார் சொல்லி கொடுத்து வாங்குகிறோம்? யாரும் நமக்கு முன்னால் நடந்திருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, பொண்ணாக இருந்தால் நல்லது, அவசரத்துக்கு உதவும். எங்கே? மாறுபடி கடை போட்டு அவசரத்துக்கு. அப்போ அது நம்மளை கடன்கார ஆக்குது, கடன் வாங்க வைக்குது. அந்நியன் இடத்துல, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாத ஒரு இடத்துல கை நீட்ட வைக்குதுன்னு சொன்னால் நம்ம பிச்சைக்காரர்கள் ஆக்குகிறது. அது தேவனுடைய பிரமாணத்திற்கு விகற்பமானது, கர்த்தருக்கு பிரியமில்லாதது. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கடன் வாங்குவா என்று சொல்லப்படலை. ஆனால் கர்த்தருக்குள்ள அந்த பிரமாணத்தையும் கட்டளையும் கை கொள்ளலைன்னு சொன்னால், அவர் சொல்கிறத செய்யலைன்னு சொன்னால் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரும். இந்த வருஷம் பிறந்து எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கீங்க?
போன வருஷமே சொன்ன கடன் வாங்கக்கூடாதுன்னு. வாங்காதீங்க, இருக்கிறத அடை. அப்போ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். கற்பனைகளை உடைத்து போடுவது மாத்திரமல்ல, அவர் சொல்றத செய்யலைன்னா கூட ஒரு பெரிய பிரச்சனை. பாருங்க, மனுஷர் அவங்க கொடுத்த டார்ச்சர்னால, சபையார் கொடுத்த டார்ச்சர்னால, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த டார்ச்சர்னால மோசேக்கு கோபம் வருது. எத்தனையோ அற்புதங்கள் அடையாளம்லாம் பார்த்துருக்காங்க, அதை ஈஸியாக கேட்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு முறுமுறுப்பு அந்த முறுமுறுப்பு என்ன ஆகிறது? கோபத்தை உண்டு பண்ணுது. கர்த்தர் சொல்கிறார், ஏன்பா சரி போ, கோலை எடுத்துக்கிட்டு போ, கண்மலையில் இடத்துல போயிட்டு என்ன செய், பேசு அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே ஒரு இடத்துல அடின்னு சொன்னார், அடிச்சிருக்கா, தண்ணி வந்திருக்கு. ஆனால் இப்போ அடிக்க சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? பேசு. ஆனால் ஜனங்க கொடுத்த டார்ச்சர்னால இவருக்கு வந்த கோபத்துக்கு கோபலை எடுத்துக்கிறாரு, வேகமாக வராரு. வந்து என்ன சொல்கிறார் பாருங்க, கலகக்காரர்களே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி இங்கே சாஃப்டாக பேசுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்ன செய்கிறாரு? தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஆனால் தண்ணி வந்தது. கர்த்தர் வெட்கப்படவில்லை. கற்பனையை மீறினாலும் கட்டளையை மீறினாலும் புறஜாதிகள் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார். ஆனால் அதை நம்ம அட்வான்டேஜை எடுக்கக்கூடாது. மற்றவங்க முன்னால் ஒப்பு கொடுக்கலனாலும் அவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை வாங்கி தான் ஆகணும். என்ன ஆகுது? சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், கலகம் உண்டாக்குனவங்க முறுமுறுத்தவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். தண்ணி வந்துருச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் இவங்க 2 பேருக்கு என்ன? கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. எங்கே போக மாட்டாங்கன்னுட்டாரு? கானானுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. அதற்காகத்தான் நடத்திக்கிட்டு வராங்க. அப்போ நடத்துகிறவங்கள நடத்திட்டு வரவங்களையே கர்த்தர் சொல்ல, நீ போக மாட்டப்பா, அவங்க வேணா போவாங்க, நீ போக மாட்டேன், நீ ஆரோனும் போக மாட்டேன். அதன்படியே 2 பேரையும் கர்த்தர் என்ன செய்யலாம்? கானானுக்குள்ளே பிரவேசிக்க விடலை. அந்த கானான் எட்ஜு வரலாம் வந்தாங்க, அங்கேருந்து பார்த்தாங்க. ஆரோன் பார்க்க கூட இல்லை. ஆனால் மோசையாவது என்ன செய்தார்? மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணார், ஆண்டவரே அந்த பேச்சை விடுன்றார். மறுபடியும் அந்த பேச்சை பேசாது. என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல, என்னை விசுவாசிக்க வேண்டிய இடத்துல, என் வார்த்தைகளை விசுவாசித்து பரிசுத்தப்படுத்தி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் ஜனங்களுக்கு முன்பதாக நீ அதை செய்யாதபடினாலே நீ காணான வேணா பார்த்துக்க கண்ணால், அது நீ ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால, ஆனால் உள்ளே பிரவேசிக்க மாட்டேன்னுட்டார். மோசைக்கே இந்த கதைன்னா முரட்டாட்டம் பண்ணுற நமக்கெல்லாம் என்னன்னு பாருங்கள். பரலோகம் போய் சேரணும்னு தான் நம்முடைய லக்காக இருக்குது. அதுதான் நம்முடைய லக்கு. அதற்காகத்தான் இயேசு மறுபடியுமாய் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவர் கடந்து போயிருக்கிறார். ஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையின் காலத்தில் அவருடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தில் அந்த கிருபையை நாம் போக்கடிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்யணும். பேசணும் அப்படின்னா மனுஷனை இல்லை. அன்னைக்கு மோசைக்கு சொல்லப்பட்டது பேசுனா பேசு. வேத வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டிய முறை என்ன என்பதை நாம் எப்படி விசுவாசிக்கணும்? மற்றவர்களுக்கு முன்பதாக, முறுமுறுக்கிறவர்கள் முன்பதாக, கலகக்காரர்களுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்யர்களுக்கு விரோதமாக நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி கர்த்தருடைய நாமத்தை நாம் பரிசுத்தமாய் அதை காக்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை நாம் அப்படியே செய்தால் நாம் பரலோகம் போக முடியும். இல்லைன்னா அவங்களுக்காவது பார்க்கறதுக்காவது இருந்தது, நமக்கு அது கூட இல்லாமல் போயிடும். பிரியமானவர்களே, மனுஷனுடைய கோபம் யாராக இருந்தாலும் ரொம்ப முகமுகமாய் தரிசித்த மோசேக்கே எப்படின்னா, திக்கு ஃப்ரெண்டாக டிகிரி தோஸ்தாக இருந்த மோசேக்கே இப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் எங்கே போய் நிற்க முடியும்? கர்த்தருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த கிருபை தான் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறது. ஆகவே அந்த கிருபை நாம் என்ன செய்யக்கூடாது? போக்கடிக்கக்கூடாது. யாத்திராகமம் 23:20-24 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும். யாத்திராகமம் 23, 20, 24. 20லேருந்து 24 வரலாம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதரை உனக்கு முன்னே அனுப்புவேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. இந்த துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ஆமென். போதும். இங்கே நம்ம பார்க்குறோம், வழியில் அப்படின்னா அன்றைக்கு அவருக்கு நடந்த வனாந்திர வழி, அதே போல் இன்றைக்கு நாமும் கூட இந்த பூமியிலே நடந்து கொண்டிருப்பது அந்த வனாந்திர வழி தான். இந்த வனாந்திர வழியில், இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்யணுமா, நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம கூட இருக்கிறவர் யாரு? 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 ஏசுவா? ஏசுன்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்க. 1 2 3 ஏசுன்னு சொல்கிறாங்க. ஆவியானவர்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்க. சில பேர் எதுக்குமே கை தூக்க மாட்டேன்றாங்க. எங்களை யாரும் நடத்துறதில்லை. ஏசு இன்றைக்கு நமக்காக பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டு பரிந்து பேசிக்கொண்டு நமக்காக ஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நம்ம மத்தியில் வந்ததான பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்தார்? இப்போது காத்து கொண்டும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். அப்போ வழியில் உன்னை காக்கிறதற்கு இப்போது நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வனாந்திர வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நம்மளை காக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கும், இதோ நான் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்பதை போல, இதோ நான் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்கிறார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விட நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன். அதுவரையிலும் அவர் என்ன செய்வார்? உங்களை நடத்துவார், கண்டித்து உணர்த்துவார், போதித்து நடத்துவார், கண்ணை வைத்து ஆலோசனை செய்வார், வருங்காரியங்களின் நிகழ்காரியங்களையும் அறிவிப்பார் என்று சொல்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்திலே நம் மத்தியில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மையும் அபிஷேகித்து அவருடைய ஆவியையும் அபிஷேகத்தையும் அக்கினி நமக்கு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நினைவுபடுத்தி நமக்கு போதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நம்மளை பாதுகாத்து வருகிறாரே, நம்மளை பலப்படுத்தி வருகிறாரே, நம்மளை ஆயத்தப்படுத்தி வருகிறாரே. அவரை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கோபப்படுத்தக்கூடாது. ஏசு அதை சொல்லிட்டு போனார். எனக்கு விரோதமாக எதனா நீங்கள் பேசினா கூட மன்னிக்கப்படும், ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக தூஷிக்கிறக்கூடிய தூஷணங்களும் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மன்னிக்கப்படாது. அப்படின்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்போ நம் கூட இருந்து நம்மை நடத்த முடியாது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஆவியானவரை நாம் எந்த சூழ்நிலையில் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, எப்படிப்பட்ட சத்தியத்தில் நம்மளை நடத்துகிறாரோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினால் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்திலே அவர் நம்மளை என்ன செய்வார்? கொண்டு போய் சேர்த்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே கோபம் என்பது எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த கோபம் வரும் பொழுது நாம் நிதானிக்கணும். இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? பிள்ளைகள் மேல் கோபம் வந்தாலும், பெற்றோர்கள் மேல் பிள்ளைகளுக்கு கோபம் வந்தாலும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல் கோபம் வந்தாலும், கணவனுக்கு மனைவியின் மேல் கோபம் வந்தாலும், மனைவிக்கு கணவன் மேல் வந்தாலும், மாமியாருக்கு மருமகள் மேல் வந்தாலும், மருமகளுக்கு மாமியார் மேல் வந்தாலும், சகோதர சகோதரிகளுக்குள்ளே வந்தாலும், யாருக்குள்ளே வந்தாலும், இல்லை விசுவாசிகளுக்கு ஊழியக்காரன் மேலேயோ ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் மேலேயோ கோபம் வந்தாலும் நம்ம நிதானிக்கணும். இந்த கோபம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? தேவனை வெளிப்படுத்துமா என்பதை நாம் நிதானித்து பார்த்து கோபத்தை நாம் என்ன செய்யணுமா? நெகிழ்ந்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக கோபம் என்ன செய்யணுமா?
தணிந்து போக கடவுது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் மோசேயை நம் கண் முன் நிறுத்தியிருக்கிறார். சாந்தமுள்ள மனுஷன், தேவ மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தேவனால் அழைப்பை பெற்ற மனுஷன், விசேஷித்த அழைப்பை பெற்ற மனுஷன், விசேஷித்த அபிஷேகத்தை பெற்ற மனுஷன், விசேஷித்த அக்னியை பெற்ற மனுஷன், விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த மனுஷன், தேவனை முகமுகமாய் பார்த்த மனுஷன். தேவனும் அவனும் எப்படி இருந்தாங்களாம்? நண்பர்களைப் போல, ஒருவருக்காக ஒருவர் அப்படி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே கோபத்தினால் என்ன செய்யலை? கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனது. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. கொலை செய்ததினால 40 ஆண்டுகள் மனுஷன் கொடுக்கலனாலும் தேவன் கொடுத்தார். நாம் யாரும் கொலை செய்யறதில்லை. கொலை யாராவது நம்ம செய்கிறோமா? ஆனாலும் செய்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? என்னையா நாங்கள்லாம் எப்போ கொலை செஞ்சு நீங்கள் பார்த்தீங்க? எப்போ பார்த்தீங்க? 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். 1 யோவான் 1 John 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இப்போ நாமெல்லாம் கொலைகாரங்களா இல்லையா? சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க கொலைகாரியா இல்லையா? கொலைகாரியா இல்லையா? இப்போ இங்கே சகோதரன் இருக்கு, உங்கள் சகோதரின்னு போட்டு வாசித்து பாருங்களேன். அப்போ நீங்கள் கொலைகாரியா கொலைகாரி இல்லையான்னு தெரியும். வாசித்து பாருங்கள். சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் வாசித்து பாருங்கள். அதை நம்ம என்ன செய்கிறோம்? உடன் பிறந்தவர்கள் மாத்திரம் நமக்கு சகோதர சகோதரிகள் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அப்படித்தான், கர்த்தருக்குள் இருக்கக்கூடியவர்களும் அப்படித்தான். நம்ம கத்தி எடுத்து கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கத்தி இல்லாமலேயே கொலை செய்யலாம். நம்மளை மாதிரி கில்லாடிங்க யாருமே கிடையாது. மனுஷ கொலை பாதுங்க. மருமக மாமியாரை கவனிக்கக்கூடாது, மாமியாரை கிட்ட பேசக்கூடாது, மாமியாருக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு புருஷனுக்கு கட்டளை போட்டால் அவள் கொலைகாரி. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. தன் சகோதரனை பகைக்கிற யாராயிருந்தாலும் அவங்க கெட்டதே செய்திருக்கட்டுமே, நாம் செய்யாத கெடுதலாம் தேவன் நம்மளை ரட்சிக்கலையா, ரத்தம் சிந்தலையா, நமக்கு பரிகாரம் கொடுக்கலையா? அதுதான் இயேசு சொன்னார். தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் அவன் எனக்கு குமாரன் இல்லை, எனக்கு அவன் பாத்திரவான் அல்ல. தன் சகோதரனோ தன் சகோதரியை செய்த தப்பிதங்களை எப்படி செய்யணுமா? என்ன செய்யணுமா? மனப்பூர்வமாக மன்னிச்சிடணுமா? மனப்பூர்வமாக மன்னிக்கணும். அப்போது நாம் கொலைகாரர்களா கொலை இல்லாதவர்களா நல்லவர்களா என்பதை வசனத்தை வாசித்தாலே நமக்கு அப்போ உணர்த்துவார். அம்மா நீ உன் அக்கா கூட எப்படி இருக்க, அம்மா நீ தங்கச்சி கூட இருக்க, நீ உன் புருஷன்கிட்ட எப்படி இருக்க, உன் மனைவி கிட்ட எப்படி இருக்க, உன் சகோதரங்கிட்ட எப்படி இருக்க, உன் சகோதரி கிட்ட எப்படி இருக்க, நீ இப்படி உன் மாமியார்கிட்ட எப்படி இருக்க, உன் மருமகிட்ட எப்படி இருக்க, உன் பாட்டிக்கிட்ட எப்படி இருக்க, உன் தாத்தா கிட்ட எப்படி இருக்க, உன் பொண்ணுக்கிட்ட எப்படி இருக்கிற, உன் அயல் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி இருக்க, விசுவாசி உடன் விசுவாசிக்கிட்ட எப்படி இருக்க. பேசாம முகத்தை திருப்பினாலே நம்ம கொலைக்காரர்கள் தான். அல்லேலூயா. நமக்கு அது இல்லைங்க. நமக்கு சூடு சொரணையே இருக்கக்கூடாது. உண்மையாக சொல்ல போனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சூடு சொரணையே இருக்கக்கூடாது. யோசிக்கிறாங்க, என்னையா இப்படி எல்லாமே இருக்க முடியும்? அப்படிதான் மன்னிக்கணும், என்ன செய்தாலும் மன்னிக்கணும். ஏசுகிட்ட ஒருத்தர் வந்து சீஷன் தான் கேட்டான், என் சகோதரன் தப்பு பண்ணால் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 தரமோ? 7 தரமோ? ஈஸியாக நினச்சிடான். 7 தரம்னா பரவாயில்ல, அவன் தான் ஜாஸ்தி செய்கிறவன் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம மன்னிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஏசு என்ன தெரியுமா சொன்னார்? 7 தரம் இல்லைப்பா, 70 தரம். அப்படின்னா நீங்கள் வீட்டில் போயிட்டு கணக்கு போட்டு பார்த்து அடுத்த வாரம் வந்து சொல்லுங்கள்.
7 70னா 7 × 70, 7 × 70, 7 × 70, 7 × 70 7 முறை போட்டு மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. அத்தனை முறை யாரும் ஒரு நாளில் தப்பு பண்ண முடியாது. அதனால தான் அவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மன்னிச்சு தான் ஆகணும், மன்னித்து தான் ஆகணும். மன்னிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. என் கடனாளிகளுக்கு நான் மன்னிப்பதை போல் அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் அதுதான் இருக்குது. என் கடனாளிகளுக்கு நான் மன்னிப்பதை போல் என் கடன்களையும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டு அடித்து பிடிச்சி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். இவன் கடனை இன்னொருத்தன் மன்னிச்சான். அவன் 5000 வாங்கியிருந்தான், அதை மன்னிச்சான். இவன் 500 ரூபாய் வாங்கியிருந்தான், மன்னிக்கலை. அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். ராஜா அதை கேள்விப்பட்டார். உடனே அவனை கூப்பிட்டாரு. அப்படியா பண்ண, நான் உனக்கு இறங்கினதை போல் நீ இறங்க வேண்டாமா, மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு அவனை மாத்திரம் அவன் குடும்பத்தையே தூக்கி ஜெயிலில் போட்டார். இதுதான் நமக்கு நடக்கும். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பின் சத்தங்கள். எவ்வளோ நாளும் மன்னிக்கணும். நமக்கு அவர் மன்னிச்சிருக்கார் இல்லையா, அப்படியே நாம் மன்னிக்க வேண்டும். நான் மன்னிக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் பழக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் ஃபோன் பண்ண மாட்டேன் இல்லைங்க. நாம் கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். அல்லேலூயா. அவருடைய சுவாபத்தை, அவருடைய கிரியைகளை, அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். ஒரு நேரம் கோபம் வந்தாலும் அடுத்த நேரம் பேசிடணும், மன்னிச்சிடணும், அதை மறந்துடணும். மன்னிக்கிறது முக்கியம் இல்லை, அதை மறந்துடணும். மன்னிக்கிறது முக்கியம் இல்லை, மனப்பூர்வமாக மன்னிக்கணும். பிரியமானவர்களே, நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கலாமா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? நிறைவேற்ற மாட்டாது, நிறைவேற்றாது. தேவ தன்மையை வெளிப்படுத்தாது. பிசாசின் கிரியைகளைத்தான் அது வெளிப்படுத்தும். கோபக்காரன் சண்டையை கிளப்புகிறான் தான் சொல்லப்படுகிறது. கோபம் கொண்டு சண்டை போடுகிற ஸ்திரீயோடு குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லதுன்னு நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாம் இருக்கணுமா? அந்த யாக்கோபு 1:20, 21, 22 என்ன சொல்லுது? 1 சொல்லுது, 20 சொல்லுது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. 21, 22 என்ன சொல்லுது? அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான வார்த்தைகளை, வசனத்தை என்ன செய்யணுமா? சாந்தமாக ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொண்டதை என்ன செய்யணும்? இப்போ சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அப்படியே போகும்போதே வழியிலே காற்றுல விட்டு போயிடக்கூடாது. அதை இறுக பிடிச்சுக்கிட்டு கோபம் வரும்போதெல்லாம் நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, நான் கோபம் கொண்டாலும் தேவனுடைய நீதியை அது வெளிப்படுத்தாது என்று சொன்னால் அந்த கோபத்தை நான் விட்டுவிட வேண்டும். நினைச்ச மாத்திரத்தில் விட்டுறணும். அப்போ இனிமேல் கோபப்படும் போதெல்லாம் எந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும்? எந்த வசனம்? எந்த வசனம் சொல்லுங்க? யாக்கோபு 1:20 என்ன வசனம்? வாயை திறந்து சொல்லுங்க, வாசிங்க. எல்லாரும் எடுத்து மூடி வச்சுட்டாங்க. வாசிங்க எல்லாரும். ஜேம்ஸ் 1:20. மொபைலில் எல்லாம் வச்சிருக்க வேத புக்கையும் வை, டவுன்லோட் பண்ணி எல்லாரும் வாசிங்க. யாக்கோபு 1:20 எல்லாரும் வாசிங்க. என்ன சொல்றாரு? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாது. அதை வேற மாதிரி வாசிங்க. என்னுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாது. ஆகவே நான் கேட்ட சத்தியத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் கை கொள்வேன் என்று இயேசுவின் நாமத்திலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி அப்படியே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் என்னை சமர்ப்பணம் செய்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.